ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே எடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. ஸோ இந்த வேலை வாய்ப்பை பார்க்குறதுக்கு முன்னுக்குட்டி வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், பார்ட் டைமாக பண்ணணும் இல்லை ஃபுல் டைமாக பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வேலைக்கு எந்த ஒரு படிப்பும் தேவை இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வேலை படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், எல்லா பெண்களும் இந்த வேலையை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறீங்களே, ஏதாவது பைசா ஏதாவது கொடுக்கணுமா, இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரியான ஜாப், இந்த ஜாப்பை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் தொடர்பு எண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான சந்தேகம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பயனுள்ள ஜாப்பாக இருந்துச்சு அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு முதலீடும் கையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லேடிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் 18 கிளைகளோட ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம். ஓகேங்களா? ஸோ பணி இடங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படிங்கிற முதலாவது ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற ரெண்டாவது கேட்டகரி கொடுத்துருக்காங்க. மூணாவது சமையல் குக். ஓகேங்களா? ஸோ சமையல்காரர்கள் தேவைப்படுது அப்படிங்கிற இந்த 3 விதமான பொசிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போது அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். இதை தொடர்ந்து குவாலிஃபிகேஷனில் 8வதுலேருந்து 10வது 12வது ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி என்ன படித்திருந்தாலும் ஓகேங்களா. இப்போ 8வது தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 8வது வச்சு வேலையில் விண்ணப்பிக்கலாம். 10வது 12வது ஐடிஐ டிப்ளமோ என்னென்ன படிச்சிருக்காங்களோ அந்தந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும் வரைக்கும் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கேட்டிருக்காங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 18 வயதுக்கு மேல் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ப்ராக்கெட்லேயே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான சம்பளம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சலுகைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்கும் இடம் கொடுத்துருக்காங்க, உணவு வசதி கொடுத்துருக்காங்க, அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு. ஸோ இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட பெண் நண்பர்கள் யாராவது வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காங்கங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் தனியார் நிறுவனத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்த மட்டும் வரைக்கும் சமயக்காரங்களுக்கு மட்டும்தான் ஆண்கள் எடுக்கிறாங்க, மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பெண்கள் தான் எடுக்கிறாங்க. ஸோ பெண்களுக்கு இது முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு மறக்காமல் இதை பகிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.